தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம். புத்தாடை பொங்கலோடு தி சென்னை சில்க்ஸ். லெட் தி செலிப்ரேஷன்ஸ் பிகின். வணக்கம் மக்களே. கேம் சேஞ்சர் ஷங்கரோடைய இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் வந்திருக்கக்கூடிய இன்னொரு படம். அது பெரிய அளவில் நெகட்டிவான விமர்சனத்தை சந்திச்சிருந்தது. அந்த ஒரு கம்பேக் கொடுப்பாரா ஷங்கர் அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்போட தான் கேம் சேஞ்சரையும் ரிலீஸ் ஆயிருக்கு. எப்படி இருக்கு, நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம படத்துடைய கதை பற்றி நம்ம பேசலாம். இந்த படத்தினுடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஆந்திராவில் தான் அது நடக்குது. படம் பேன் இண்டியா படமாக எடுத்திருக்காங்க. பட் கதை நம்ம ஆந்திராவில் நடக்கக்கூடிய கதை தான். ஸோ அங்கே விசாகப்பட்டினத்தில் ராம் சரண் வந்து ஐஏஎஸ் அதிகாரியாக உலக என்ட்ரி ஆகிறாரு. ஸோ அப்போ ஆந்திராவில் சிஎம்மா வந்து ஸ்ரீகாந்த், நடிகர் ஸ்ரீகாந்த் நம்ம பார்த்துருப்போம் வாரிசு படத்தில். ஸோ அவர் தான் சிஎம்மாக இருக்காரு. ஸோ அப்போ வந்து அவருடைய 2 மகன்கள் இருக்காங்க. ஒருத்தர் எஸ்ஜே சூர்யா, இன்னொருத்தர் ஜெயராம். இதில் எஸ்ஜே சூர்யாவுக்கு சிஎம் ஆகணும் அப்படிங்கிறது சின்ன வயசுலேருந்தே ஆசை. அப்பா இறந்ததுக்கு பிறகு அந்த சீட்டுக்கு நாம தான் போகணும், நம்ம செத்தா கூட அந்த சிஎம் சேரில் உட்காந்து தான் சாகணும் அப்படின்ற அளவுக்கு அவருக்கு அந்த ஒரு ஆசை. பட் இவங்க ஆட்சியில் நிறைய திருமூலி வேலைகள் நடக்குது, நிறைய இந்த மாஃபியா மக்களை ஏமாத்துறது, இந்த மாதிரி நிறைய வேலைகள் நடக்குது. ஸோ இவர் விசாகப்பட்டினத்துக்கு ஐஏஎஸ்ஸாக வந்தோம்னா இவருக்கு கீழே இருக்கிற ஆட்களை வந்து தட்டி கேட்குறாரு, இந்த மாதிரி பண்ணாதீங்க அப்படின்னு கைது பண்ணுறாரு, நிறைய ஆலைகளுக்கெல்லாம் சீல் வைக்கிறாரு. ஸோ அப்போ எஸ்ஜே சூர்யாவுக்கும் ராம் சரணுக்கும் இடையில ஒரு கிளாஷ் ஏற்படுது. ஸோ அந்த கிளாஷுக்கு பிறகு கடைசியாக எஸ்ஜே சூர்யா சிஎம் ஆனாரா இல்லையா, ராம் சரண் யார், அவரையும் திடீர்னு இந்த ஊருக்கு வந்தார், அவருக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பின்கதை என்ன, இதெல்லாம் தான் இந்த கேம் சேஞ்சர் படத்தினுடைய மீதி கதை. இதுல நடிச்சிருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸா இருக்கட்டும், இல்ல அவங்களுக்கான ஸ்பேஸ் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, ராம் சரண் ஹீரோ, அவருடைய பிரைசிங் ஒரு பக்கா கமர்ஷியல் ஹீரோவா எப்படி என்னென்னலாம் மீட்டர்ல இருக்கணுமோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு மெயினா அது போய் எந்த அளவுக்கு தெலுங்கு ஆடியன்ஸோடைய பெர்செப்ஷன் எப்படி இருக்குமோ, அவங்க எந்த மாதிரியான படங்களை விரும்புவாங்களோ அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான் கொடுத்துருக்கான்னு சொல்லணும். கியாரா அத்வானி ஹீரோயின் எப்போவும் எல்லா கமர்ஷியல் படங்கள்ல வரா மாதிரி ஹீரோயின்ஸ்க்கு பெரிய லெவலில் ஸ்கோப் இல்லாமல் அங்கங்கே வந்துட்டு போறாங்க, டெம்ப்ளேட்டாவே இருந்தது. அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் தான். அடுத்து இதுல அஞ்சலி ஒரு சின்ன போர்ஷன்ல வந்துட்டு போறாங்க. சின்ன போர்ஷன்ல வந்தாலும் பெரிய லெவலில் இம்பாக்ட் கொடுக்குற மாதிரியான கேரக்டரா அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் இல்லை. சமுத்திரகனி ஒரு கூட்டத்துல ஒருத்தனாதான் குரூப்ல டூப் அப்படின்னு தான் சொல்லணும், அந்த மாதிரி தான் வந்துட்டு போயிருக்காரு. ஆனா சமுத்திரகனினாலே நம்ம எதிர்பார்ப்பு இருக்கும், அவர் ஏதாவது கருத்து சொல்லுவாரு, அவருடைய போர்ஷன் வந்து ஏதாவது ஒரு ஆக்டிங்கான ஸ்கோப் கொடுப்பாங்க அப்படின்னு. பட் ஆனா அந்த மாதிரியான ஒரு ஸ்கோப் எதுவுமே இல்லை இதுல. மற்றபடி எஸ்ஜே சூர்யா மிரட்டிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் படத்துல. அவர் தான் நெகட்டிவ் ஷேட் பண்ணியிருக்காரு. ஸோ அவர் ஆரம்பத்தில் ஒரு ஹேர் ஸ்டைலில் வராரு, அதுக்கு பிறகு மொட்டை அடிச்சுட்டு வர்றது, அப்புறம் கொஞ்சம் வளர்ந்த முடி அப்படின்ட்டு ஒவ்வொரு வெரைட்டியாக காமிச்சிட்டே இருக்காரு. பட் இந்த படத்தில் நம்ம பார்க்கும்போது அந்த அரசியல்வாதியாக நம்ம கண்ணுக்கு தெரியல, எஸ்ஜே சூர்யா தான் தெரியாது. ஆனாலும் அவரோட ஆக்டிங் கிட்டத்தட்ட ஒரே பேட்டர்ன்ல நடிக்கிறாரோ அப்படின்னு ஒரு அவர் வந்து மிரட்டலான வில்லத்தனம் கொடுத்தாலும் ஒரு பயங்கரமான வில்லனா இருந்தாலுமே அந்த படத்துக்கு ஏற்ற மாதிரி இருந்தாலுமே அது ஒரே பேட்டர்ன்ல ஒரே மாதிரியான ஒரு நடிப்பு கொடுக்குறாரோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் வந்து இருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாடி நம்ம வில்லன் நடிகர்கள் நிறைய பேர் பார்த்துருக்கோம், நம்பியாராகட்டும், அதுக்கு ஒரு பிரகாஷ் ராஜ் அப்படின்னு அவங்க ஒவ்வொரு படத்துக்கும் தங்களுடைய கேரக்டரை மாற்றிக்கிட்டே இருப்பாங்க, அந்த ஸ்டைலை மாற்றுவாங்க. பட் ஆனால் எஸ்ஜே சூர்யா நம்ம தொடர்ந்து எல்லா படங்களையும் நம்ம பார்த்துட்டே இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பாடி லாங்குவேஜ் தான் அது வெளிப்படுத்திட்டு இருக்காரு. இந்த படத்துலையும் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. நல்லா நடிச்சிருக்காரு, இல்லைன்னு சொல்லல. பட் அது ரிப்பீட் ஆகாமல் கொஞ்சம் அவாய்ட் பண்ணி தான் நல்லா இருக்கும் அப்படின்னு தோணுது. ஜெயராம் அவர் இந்த படத்தில் எஸ்ஜே சூர்யாவுக்கு அண்ணனா நடிச்சிருக்காரு. அவருடைய போர்ஷன்ஸ் வந்து நல்லா இருந்தது. குறிப்பாக அவர் பண்ணுற காமெடியான விஷயங்கள் அப்பப்போ என்ன சீரியஸாக படம் திருவிழா போயிட்டே இருக்கு அப்படின்றப்ப இவர் பண்ணக்கூடிய சில விஷயங்கள் வந்து சிரிக்க வைக்குது. குறிப்பாக நம்ம ராம் சரண் பற்றி நீங்கள் ஆரம்பத்தில் சொன்னீங்க. ராம் சரண் வந்து டபுள் ஆக்ஷன் பண்ணியிருந்தாரு. ஸோ அதில் அப்பா ராம் சரணுடைய நடிப்பு வந்து நல்லா இருந்தது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட இது மெர்சல் படத்தில் டக்கு ஞாபகம் வந்துச்சு எனக்கு. மெர்சல் படத்தில் அப்பா விஜய் வந்து அப்படிதான் கொஞ்சம் திக்கி பேசிட்டு இருக்காரு. ஸோ அதே மாதிரி இவரும் அந்த படத்தில் அதான் பண்ணியிருக்காரு. ஸோ அது மூலமும் கதையை கொஞ்சம் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கும்போது எல்லாருமே நீட்டான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த படத்தினுடைய இயக்குனர் ஷங்கர் படம் அப்படின்னாலே பிரம்மாண்டம் அப்படிங்கிறதா இருக்கும். ஸோ இதில் பிரம்மாண்டம் அப்படின்னா பாட்டில் எல்லா பாட்டுலையுமே பிரம்மாண்டமாக கொடுத்துருக்காங்க. அதுவும் இன்ட்ரோ சாங்ல வந்து பெரிய அளவில் பிரம்மாண்டமான ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க. 10 நிமிஷத்துக்கு பார்த்து வந்து கமர்ஷியல் படமாச்சு, அதுவும் ஷங்கர் படம் அப்படின்னாலுமே பாட்டு இல்லாமல் எப்படி இருக்கும். ஸோ அந்த ஷங்கர்னுடைய பழைய ஸ்டைல் ஆஃப் மேக்கிங் இருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா அதில் வந்து அவருடைய படங்கள்லாம் பிரம்மாண்டம் தான். பட் ஆனால் பிரம்மாண்டமாக எடுக்கக்கூடிய இயக்குனர்கள் இப்போ நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ அது எல்லாமே இப்போ வந்து ஒரு அவுடேட்டடாக மாறின மாதிரி இருக்கு. ஏன்னா ஷங்கர் அவருடைய கதைகள் தாண்டி அவர் மேக்ஸிமம் அவர் எடுக்கக்கூடிய கதைகள் எல்லாமே கரப்ஷனை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இப்போ இந்தியன் 2 வந்தப்பவும் அதே ஒரு ஸ்டோரி கரப்ஷன் பேஸ் பண்ணது தான். ஸோ திரும்பவும் ஒரு கரப்ஷன் பேஸ் பண்ண ஒரு படம், ஒரே ஐடியா, ஒரே மாதிரியான கதைங்கிறது
வந்து எல்லாருக்குமே போர் அடிச்சிருமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல தான். இல்ல இப்ப நீங்க சொல்ற மாதிரியே படம் பார்க்கும்போது நமக்கு வந்து டக்குன்னு முதல்வன் படத்துடைய காட்சி ஞாபகத்துக்கு வருது, சிவாஜி படத்துல பண்ண காட்சிகள் அப்படின்ட்டு அது ரிப்பீட் மோட்ல வந்துட்டே இருக்கு. அது இன்னும் கொஞ்சம் ஒரு பெட்டரா பண்ணலாமா அப்படின்னு தோணுது. மேபி இது அவருடைய குருநாதர் எஸ்எஸ்சி கிட்ட இருந்து வந்திருக்கும்னு நினைக்கிறேன். எஸ்எஸ்சி உடைய படம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஃபுல்லாவே கோர்ட் ரூம் ட்ராமாவா தான் இருக்கும். ஸோ அந்த வழியில வந்து இவர் வந்து திரும்பவும் இந்த கரப்ஷனாவே கொண்டுட்டு போயிட்டு இருக்காரு. புதுசா அதில் என்ன பண்ணணும் அப்படின்றது வந்து ரிப்பீட் மோட்ல அதே வந்துகிட்டே இருக்கு. இதை கொஞ்சம் கொஞ்சம் மாற்றிருக்கலாமா அப்படின்னு தோணுச்சு. இந்த படத்துடைய கதை எழுதுனது என்னவோ ஆனால் கார்த்திக் சுப்ராஜ் தான். ஸ்க்ரீன் பிளே மட்டும்தான் இவர் பண்ணியிருக்காரு. இன்னொரு விஷயம், இந்த கதை வந்து சொல்லப்படுறது வந்து ஒடிசால நம்ம எல்லாருக்குமே விகே பாண்டியன் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அதுவும் 2024 எலெக்ஷன்ல பாஜக பிரச்சாரம் பண்ணதே அவங்கள நெகட்டிவா வச்சுதான் பிரச்சாரமே பண்ணது. ஸோ அவரோட கதை அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா அது எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. அவருக்கு கதை இல்லை, அதை கொஞ்சம் தழுவி எடுத்திருப்பாங்களோ அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுது. பட் எந்த அளவுக்கு உண்மை அப்படிங்கிறது தெரியல. மேபி நீங்க படம் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு தெரியலாம். ஸோ படத்தினுடைய இசை தமன். உங்களுக்கு மியூசிக் எப்படி இருந்தது? ஸோ தமனுடைய இசை பற்றி நம்ம கண்டிப்பாக பேசலாம். படத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5 பாட்டுக்கிட்ட வந்துருச்சு. அவருடைய பாட்டு எல்லாருக்குமே தெரியும். தமன் வந்து அஞ்சோத் ஒரு ஸ்டைலில் போனால் தமன் இன்னொரு ஸ்டைலில் போவார். அந்த அளவுக்குல பாடல்கள் நல்லாவே கொடுத்துட்டாரு. மேபி நம்ம தமிழ் டப்பிங் பார்த்ததுனால பெருசாக செட் ஆகலை. தெலுங்குல மேபி அவங்களுக்கு வந்து கொண்டாடி இருக்கலாம். பேக்ரவுண்ட் ஸ்கோருமே நல்லா இருந்தது. ராம் சரணுக்காகவே நிறைய பிஜிஎம் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காரு. அதெல்லாம் நல்லாவே வந்திருக்கு. பட் எமோஷனலாக எந்த இடத்துலையுமே அவருடைய பிஜிஎம் ஒர்க் அவுட் ஆகலை. சில எமோஷனலான காட்சிகளுமே வருது. ஸோ அதில் பேக்ரவுண்ட் ஸ்கோரில் வச்சு நமக்கு அழுக வர வைக்கலாம். பட் அந்த அளவுக்கு பெருசாக வைக்கல. அவர் இந்த மாதிரி மாசாவே கமர்ஷியலாக போகணுன்ட்டு அவருமே அந்த ஒரு ட்ராக்ல போயிட்டாரு. விஷுவல்ஸ் நல்லா இருந்தது படத்தில். படத்தோட பாசிட்டிவ் அப்படின்னு பார்த்தோம்னா நடிகர்களுடைய பெர்ஃபார்மன்ஸை வந்து நம்ம பாசிட்டிவாக, ஏன்னா எல்லாருமே அவங்கவுங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த கேரக்டர்ஸை கரெக்டாக பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ராம் சரனா இருக்கட்டும், எஸ் ஜே சூர்யாவா இருக்கட்டும், இதுல வரக்கூடிய மற்ற கேரக்டர்ஸ், கியாரா அத்வானி அவங்களுக்கு பெரிய ஸ்பேஸ் இல்லைனாலுமே அவங்களுக்கு என்ன பார்ட் இருக்கோ அதை சரியா பண்ணியிருக்காங்கன்னு தான் சொல்லணும். அஞ்சலி என்ன அவங்களுக்குமே சின்ன ஸ்பேஸ் இருந்தாலுமே அவங்க வர இடத்துல எந்த இடத்துல ஸ்கோர் பண்ண முடியுமோ, அந்த அவங்க இறக்குற சீனா இருக்கட்டும், இல்ல ராம் சரண் வந்து இவங்க என்னோட அம்மாவே இல்லை அப்படின்னு சொல்ற சீனா இருக்கட்டும், அந்த இடத்துலலாம் அவங்க வந்து அவங்களோட பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காங்க. குறிப்பா அவங்க அந்த அம்மா கேரக்டருக்காக சில விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. அது எப்படி ஒத்துக்கிட்டாங்க அப்படிங்கிறது தெரியல. ஏன்னா சில ஹீரோயின்ஸ் யோசிப்பாங்க, அதாவது அம்மா கேரக்டர் நம்ம பண்ணிட்டோம் அப்படின்னா திரும்ப நமக்கு எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்ட்டு. பட் யோசிக்காம கொஞ்சம் அந்த ஒரு லுக் வந்து அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்காகவே நம்ம அஞ்சலியை பாராட்டலாம். ஸோ இந்த மாதிரி படத்தில் வேற பாசிட்டிவான விஷயங்கள் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த ஐஏஎஸ் ஆஃபீஸருடைய பவர்ஸ் என்ன அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அதாவது ஒரு அரசியல்வாதிக்கும் ஐஏஎஸ் அதிகாரிக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசங்களை வந்து சில காட்சிகளை கன்வே பண்ணியிருப்பாங்க. அதாவது நீங்கள் என்னதான் ஒரு மினிஸ்டரா நீங்கள் அரசியல் பண்ணி வந்தாலும் அரசாங்கம் அப்படிங்கிறது நாங்கள் தான். நீங்கள் படிக்கக்கூடிய ஜிஓவை நாங்கள் எழுதி கொடுத்தது தான். நீங்கள் மேடையில் என்ன பேசணுங்கிறத முடிவு பண்ணுறதும் நாங்கள் தான் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்கு கூடிய வித்தியாசத்தை வந்து ஒரு டயலாக்ல வந்து கன்வே பண்ணியிருப்பாங்க. அது கொஞ்சம் நல்லா இருந்தது, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது, புதுசாக இருந்தது பார்க்கறதுக்கு. ஓகே, இவ்வளோ போல்டாக பேசுகிறாங்க சில காட்சிகளை அப்படின்ட்டு. அது கொஞ்சம் நல்லா இருந்ததுக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் நம்ம பார்க்கும்போது படத்துடைய டியூரேஷன் வந்து ஒரு 2.25 மணி நேரம். இதில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே போயிடுது. அடுத்தடுத்து என்ன அப்படிங்கிறத பெருசாக ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து போர் அடிக்கல. பட் செகண்ட் ஹாஃபில் இதான் கதை அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சு போயிடுது. ஒரே இடத்துல கதை திரும்ப ரொட்டேட் ஆகிட்டு செகண்ட் ஹாஃப் தான் படம் பார்க்குற ஆடியன்ஸை ரொம்பவும் சோதிக்குது அப்படின்னு நாம சொல்லலாம். படத்துல நெகட்டிவான விஷயம் அப்படின்னாலுமே ராம் சரண் அஞ்சலியை வந்து அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுக்க போகும்போது இவங்க என் அம்மாவே இல்லை, எனக்கு யாருன்னே தெரியாது அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து யூடியூப்பை பார்த்துட்டு அந்த டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்துட்டா தெரிஞ்சிருமோ அப்படிங்கிறது, பையனை வந்து அந்த கேஸ்ல இருந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காகவே அவங்க யூடியூப் வீடியோல ஒன்று பார்த்துட்டு போயிட்டு அவங்களோட சூசைட் அப்படிங்கிறது அவங்க படத்துல சீரியஸா காட்டியிருந்தாலுமே பார்க்குற ஆடியன்ஸ்க்கு அது ஆக்சுவலி பெரிய அளவில் அது ஒட்டலை அப்படி தான் சொல்லணும். சிரிப்பு வர வச்ச மாதிரியான ஒரு சீனாக தான் இருந்தது. ஸோ அது ஒரு பெரிய ட்ராபேக்காகவே இருந்தது படத்தில். இல்லை டக்குன்னு இப்போ யோசிக்கும் போது சொல்லுது, அம்மா காணானா என்ன பண்ணுவாங்க, டக்குன்னு போய் தேடுவாங்க. அம்மா என்ன பண்ணிட்டு இருந்தாங்க, ஃபோன் வாங்கினாங்க, எங்கே உங்கள் ஃபோனை கொடுங்க அப்படின்ட்டு ஃபோனில் போய் யூடியூப் ஹிஸ்ட்ரி பார்க்குறாரு. அவர் பார்த்து ஓகே இந்த வீடியோலாம் பார்த்துருக்காங்க, அப்போ இங்கே தான் போயிருந்துருப்பாங்க அப்படின்னு போய் தேடுறலாம். பார்க்கறதுக்கு கொஞ்சம் அது கிரிஞ்சாக இருந்தது. இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருந்துருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. இன்னொரு விஷயங்கள் கொஞ்சம் அவுடேட்டடான விஷயங்களை நிறைய ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்களோ அப்படின்னு தோணுது. ஏன்னா இப்போ இருக்க ஆடியன்ஸ் வந்து ஏற்கனவே நம்ம இந்தியன் டூக்கு நம்ம பார்த்தோம் எந்த அளவுக்கு நெகட்டிவான விஷயம் வந்தது அப்படின்றத. ஸோ இன்னும் கொஞ்சம் அந்த அவுடேட்டான விஷயங்களை தவிர்த்துருக்கலாமோ அப்படின்லாம் தோணுச்சு. வழக்கமான அதாவது ஹீரோக்கு வந்து கோவம் அதிக அளவு வரும். கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அவர் நடுரோட்டில் டான்ஸ் ஆடுறது, ரப்பர் பேண்டை கையில் வச்சு அடிச்சுக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பண்ணுறாரு. இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு தோணுச்சு. மேபி அந்த மாதிரி அது மாதிரி இந்த கமர்ஷியலுக்காகவே நிறைய விஷயங்களை சேர்த்து கொண்டு வந்திருக்காங்க. அது நம்ம ஆடியன்ஸ்க்கு எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் தெரியல. மேபி தெலுங்கு ஆடியன்ஸ் இந்த படத்தை வந்து கொண்டாடலாம், எப்படி வேணால் போகலாம். பட் நம்ம ஆடியன்ஸ்க்கு இந்த படம் எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம், படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து ரொம்பவும் நம்ம பொறுமையை சோதிச்சாங்க. அதில் ஒரு சீன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இதுவும் ஸ்பாயிலர் அலர்ட். அதாவது இவர்
அதெல்லாம் சிஎம் அப்படின்றத அறிவிச்சிடறாங்க, ராம் சரண் தான் சிஎம் அப்படிங்கிறத. பட் ஆனால் ராம் சரண் மீது எஸ்.ஜே. சூர்யா வந்து ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. நீ ஐஏஎஸ் இருக்கிறப்போ ஒரு கேஸ் கொடுத்துருக்காரு. ஸோ அதனால இப்போ நீ சிஎம்மா பதவி ஏற்க முடியாது, நான் அந்த கேஸை வாபஸ் வாங்கினா தான் நீ சிஎம் ஆக முடியும் அப்படின்றாரு. உடனே சரி நீயே சிஎம்மாக இருந்துக்கோ அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா சொல்கிறார். அதுக்கு பதிலாக அந்த ஐஏஎஸ் எம்எல்ஏ கேஸ் போட்டிருக்கல அதை வாபஸ் வாங்கிடு அப்படின்றாரு. சரி அப்படின்ட்டு இவரும் சிஎம் பதவியை உங்களுக்கு எழுதி கொடுத்துறாரு, நீ தான் சிஎம் அப்படின்றத. இதெல்லாம் உடனுக்குடனே நடக்குது, இதெல்லாம் ஒரு நிமிஷத்துக்கு சீன் நடக்குது. உடனே எழுதி கொடுத்துறாரு. இப்போ நான் உன் மேல கேஸ் நான் வாபஸ் வாங்க மாட்டேன் அப்படின்னு எஸ்.ஜே. சூர்யா அதை கிழிச்சு போட்டுறாரு. சின்ன பிள்ளைங்க வந்து சாக்லேட் கொடுத்துட்டு அதை கொடுத்தாதான் இதை கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி இவர் கிழிச்சு போட்டுறாரு. கிழிச்சு போட்ட பிறகு திரும்பவும் அடுத்த சீன்ல வந்து இப்போ என்னடா பண்ணுவான் அவன் அப்படின்னு பார்த்தா இப்போ புது அவதாரத்தில் வராரு. அது ஐஏஎஸ் அதிகாரி இல்லை, இப்போ நான் எலெக்ஷன் கமிஷனர் அப்படின்றத அந்த ஒரு அவதாரத்தில் வராரு. இவர் வந்து என்ன பண்றாரு, இப்போ எலெக்ஷனே நடத்த முடியாது, 2 மாசத்துல எலெக்ஷன் திரும்ப புது எலெக்ஷன் வரப்போகுது, இப்போ நீ சிஎம் கிடையாது, ஒரு நாள் சிஎம் பார்த்துருக்க, நீ ஒரு சிஎம் தான் இப்போ அப்படின்ட்டு அதையும் கேன்சல் பண்ணிட்டு திரும்ப ரீஎலெக்ஷன் வைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி இந்த சீனாக பட்டு நடக்குது. எப்படா அதெல்லாம் நடக்குது அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள எப்படிடா டெம்ப்ளேட்டரா ஏன் இதெல்லாம் சீன்ல வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஓகே, ஸோ நம்ம இந்தியன் 2 அளவுக்கு இந்த படம் இல்லை அப்படின்றது வேணா நம்ம ஒத்துக்கலாம். மேபி தமிழ் ஆடியன்ஸ்க்கு அது ஒர்க் அவுட் ஆகாமல் போயிருக்கலாம், ஆனால் தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு இது ஒர்க் அவுட் ஆகிற மாதிரியான ஒரு படமாக, ஏன்னா கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் அது தெலுங்கு ஆடியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியான ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. ஸோ இதுக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க? கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட் என்ன, உங்களுடைய விமர்சனம் என்னங்கிறத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி எனக்கு சின்ன ஒரு டவுட் இருக்கு, ஒரு டவுட் அதை கிளியர் பண்ணிக்கிறேன். ஆக்சுவலாக இப்போ அஞ்சலி தான் ராம் சரண் அப்பா அம்மான்னு சொல்லிட்டாங்க, ஆனால் இன்னொரு அப்பா அம்மா கூடவே இருக்காங்க. அந்த இவங்க எப்படி கொண்டுட்டு வந்தாங்க, இந்த குழந்தை எப்படி இவங்க கைக்கு வந்துச்சு அப்படின்ற இந்த கதையுமே அவங்க காட்டவே இல்லை. ஏற்கனவே 2.5 மணி நேரம் படம் எடுத்திருப்பாங்க, கட் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மொத்தத்தில் இந்த கேம் சேஞ்சர் படம் எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பிளெயினாக எதுவும் எதிர்பார்க்காம போய் ஒரு கமர்ஷியல் படம் லாஜிக்கலாக நான் பார்க்க மாட்டேன், சும்மா அது போச்சுன்னா ஓகே, எனக்கு ஒரு 5 பாட்டு, ஒரு அதிரடியான ஃபைட் சீனு, ஸ்டென்ட்டு இதெல்லாம் இருந்தால் ஓகே அப்படின்னு நீங்கள் பொழுது போகணும் அப்படின்னு போனீங்கன்னா மேபி இந்த படம் உங்களுடைய நீ இப்போ பொழுதுபோக்குறா போறீங்களா அதை சரி பண்ணிடும். மேபி கதையெல்லாம் தேடி போகாதீங்க, கதை இருக்கணும், வித்தியாசமான புதுசாக ஏதாவது இருக்கணும் அப்படிலாம் தேடி போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த படம் உங்களை சாட்டிஸ்ஃபை பண்ணாது அப்படின்றது தான் நிச்சயம். ஸோ நீங்கள் கேம் சேஞ்சர் படம் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்தது அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. தமிழரின் பாரம்பரிய திருவிழாவை கொண்டாடுவோம் புத்தாடை பொங்கலோடு. The Chennai Silks, let the celebrations begin.